முதல் வணக்கம் நேயர்களுக்கு பொன்னான காலை வணக்கம். டாக்டர் ஜெயந்தாஸ்ரீ அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதைன்னா, ஒரு விமானம் வேகமாக போய்கிட்டு இருக்கு. விமானத்தில் நிறைய பேர் இருக்காங்க. விமானத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம், குலுங்குது, அழுங்குது, அப்பப்போ ஜம்ப் ஆகுது. பூரம் பதறி இறைவனை வழிபடுறாங்க, வேண்டுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, பிரார்த்தனைகள் அவங்கவுங்க பாட்டுக்க. ஆனால் ஒரு 7 வயசு குழந்தை மட்டும் அப்படியே மொபைலில் கேம் விளாண்டுக்கிட்டு எதை பற்றி அதிர்ச்சியில் ஒரு வழி. அப்புறம் விமானம் சமமாக போனோடனே, ஆட்டம் இல்லாமல் போனவுடனே அந்த பக்கத்துக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம். நாங்களாம் இவ்வளோ பயந்தமே, விமானம் குலுங்குது, பதட்டப்பட்டோம், கதறணும், நீங்கள் எதுவுமே செய்யலைப்பா, ஏன்ப்பா? ஆமாம், அந்த விமானம் ஒன்றும் ஆகாது. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா விமானத்தை ஓட்டுறது எங்கள் அப்பா. என்னை ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டார். என்னை நினச்சிக்கிட்டு ஓட்டும்போது எந்த ஒரு விபத்து வராது. அப்பா மட்டுமே அந்த இடம் கிடையாது, அம்மாவுக்கும் உண்டு. அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? குழந்தையை பெறுவதற்காக ஒரு அம்மா அழலாம், அந்த நேரத்தில் பெற்றதற்காக எந்த அம்மாவும் அழக்கூடாது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் கைபேசியில் அந்த காணொலி மூலம் பார்க்குறப்ப அவ்வளவு, அதெல்லாம் பின்பதியில் சொல்கிறேன், குடும்ப ஒற்றுமை. நிறையா குடும்பத்தில் இந்த குழந்தைகளுக்காகவே சேர்ந்து வாழ்வாங்க. பார்த்தீங்களா? சேர்ந்து வாழ்பவர்களாம் சேர்ந்து வாழ்பவர்கள் அல்ல, சேர்ந்து விட்டோமே என்று வாழ்பவர்கள். என்ன மனக்கசப்பு இருந்தாலும் குழந்தைகளுக்காக, குழந்தையுடைய அன்பு. அதனால தான் குழந்தை, ஒரு தடவை ரவீந்திரநாத் தாகூர் விருது வாங்க மேடைக்கு போகிறப்போ ஒரு அம்மா குழந்தை அடிக்கும்போது சொன்னார், கவிதையை அடிக்காதீங்க, குழந்தையே ஒரு கவிதை, அதை அடிக்காதீங்க அப்படின்னார். குழந்தை மீது பூக்களை கொண்டு எரியாதீர்கள், யாருக்கு வலிக்கும் என்றே தெரியாது, மென்மையானவர்கள். ஆனால் தான் நம்ம எவ்வளவு வன்முறையான கொஞ்சம் ரஃப்பான ஆளாக இருந்தால் கூட குழந்தைகிட்ட பழகும்போது மென்மையாயிரும். பார்த்தீங்களா? கடன் உளைச்சல், மன உளைச்சல், எத்தனையோ உளைச்சல் இருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது குழந்தை ஓடியாந்து ஒரு 5 வயசு குழந்தை காலை கட்டி பிடிச்சிட்டு, இன்னைக்கு ஸ்கூலில் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா டாடி அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த மழலை சொல்ல கேட்குறப்ப மகிழ்ச்சி. அதனால தான் அந்த இதை சொல்கிறது. குடும்பத்தில் அப்படித்தான். ஒரு ஆளாம் மொபைல் வால்பேப்பரில் தன்னுடைய மனைவி படத்தை 13 வருஷமாக வச்சுருந்தார். ஆஃபீஸில் வேலை பார்த்த 400 பேர் காலில் விழுந்து கதறிருக்காங்க. இப்படி ஒரு மனுஷனாயா? ஏயா, மனைவி படத்தை 13 வருஷம் வால்பேப்பரில் எப்படியா அப்படின்னாங்க. எப்படி அப்படி வச்சுருக்காப்ப? விசாரித்து பார்த்தா அந்த ஆளுக்கு மாற்ற தெரியாது. எப்படியோ விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது மாற்றி வச்சுக்கிட்டான் போல் 13 வருஷம் மாற்ற தெரியாமல் இருக்கான். அதை நினச்சி நம்ம அன்பு நினச்சிட முடியுமா? நான் அந்த மேடையில் பேசும்போது கீழே ஆடியன்ஸ் உட்காந்துவங்களை பார்த்து கேட்பேன், இதே கணவர் தான் எனக்கு எல்லா ஜென்மத்தும் கணவராக வரணும்னு ஆசைப்படுற பெண்கள் கை தூக்குங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே கை தூக்குவோம். இவ்வளோ அன்பாமா அப்படின்னா? அவனை மாதிரி கிறுக்கு போய் அவனுக்கு கிடைக்க மாட்டேன் சார். 3 மணிக்கு பால் வாங்கிட்டு வரணும், கொடுக்குன்னு ஓடுவேன், அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன், எல்லா வேலையும் செய்வேன் சார். பார்த்தீங்களா? இதே தான் ஆண்கள்கிட்ட கேட்டுக்க, நடக்காது. ஒருத்தெல்லாம் மனைவிட்டே சொன்னேன், லட்சுமி நேற்று பஸ்ஸில் ஒன்றிய மாதிரி ஒருத்தியை பார்த்துண்டி, என்னங்க செஞ்சீங்க? இறங்கி வேறு பஸ்ஸில் வந்துட்டேன்டி அப்படின்னா பிக்கல் பிடுங்களை பார்த்துக்கு. எவ்வளோ அனுபவிச்சிருப்பான் பாருங்க டென்ஷனை. ரோட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஒருத்தன் மனைவியை, வந்து விளக்கியிருக்காங்க 10 பேர். இல்லையா அட்ரு ரோட்டு சம்சாரத்தை போட்டு அடிக்கிற, திருப்பி அவங்கள 2 இருக்கான். வீட்டுக்குள்ளே என்னையை போட்டு அடித்தால் யாராவது வந்து கேட்டிங்களாடா? ரோட்டில் 4 பேர் வரீங்க. மேடைகளில் மனைவியில் கிண்டல் பண்ணி நகைச்சுவை சொன்னால் கூட வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரு உணர்வு. நீ அந்த உன்னுடைய மனைவியை குழந்தையை போல பார்த்து கொண்டீங்கன்னா நிறைவு காலத்தில் உங்களை தாயை போல் அவள் பார்த்துக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் படுத்துருப்பாங்க சார், கணவன் வயசு முடியாமல் வாமிட் வரும். வாமிட் வந்து வாஷ் பேஷன் வந்து எடுக்க முடியாது, அங்கேயே எடுப்பான். முடியாந்து மனைவி கையில் பிடிப்பான். கையவே வாஷ் பேஷனாக மாற்றுறதெல்லாம் ஒரு சில குடும்பத்தில் பார்க்குறோம். அப்படிலாம் அந்நியமாக இருப்பாங்க. நீயா நானான்னு இருக்கக்கூடாது, நீயும் நானும் என்று இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிரம்ப உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரே தட்டில் சாப்பிட்ற மாதிரி கணவன் மனைவி மறந்து இருக்காங்க. தெருவே என்னங்க இப்படி ஒற்றுமையா? ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தது. நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி ஒரு சண்டை வந்துச்சு? அந்த தட்டை யார் கழுவுறதுல வந்த சண்டை தாங்க. இப்படி எங்கேயா பார்த்துருக்குமா? அதனால் நிரம்ப குடும்பியல் சம்மந்தப்பட்டு குடும்ப திரைப்படங்கள், குடும்பம் சார்ந்த புத்தகங்கள், இதெல்லாம் நிரம்ப குடும்பம் ஒரு கோயில், இந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்து பேசுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழினத்துக்கு மட்டும்தான் உள்ள பெருமை. மித்த நாடுகள்லாம் பார்த்து போகிற என்ன தெரியுமா? வெளிநாடுகளில் உள்ள நம்ம நாட்டு உள்ள கலாச்சாரத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பார்த்துட்டு தான் மிரள்றாங்க. எப்படிங்க கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் வீட்டுக்காரர் இறந்து போயிடுவார். இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு அவர் நினைப்பிலே 40 வருஷம் 50 வருஷம் வாழ்கிற பெண்கள் உண்டு. அதனால் அந்த குடும்ப உறவுகளும் குடும்ப ஒற்றுமையை பற்றி அப்படி பேசணும். நிரம்ப ஒருத்தனை பாம்பு கடிச்சு போயிடுச்சு, கருணா. பத்திரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். வேணாம் சார் கருணா சார் ரொம்ப கொடிய விஷம் உள்ளது, சும்மா டீ போடுங்க. டீ குடிச்சு டீ கட்டில் உட்காந்துருக்கேன்.
15 பேருக்கு அதிர்ச்சி. யோ கருணாகம்யா போல இன்னும் ஒரு 5 நிமிஷம் செத்து போயிருவியா? ஓயா நீ நல்லா சாங்க போடனே. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாங்க, ஏயா இவ்வளோ ஒரு நாகம் கடிச்சிருக்கு, உனக்கு ஏற்கனவே விஷத்தோட பழக்கம் இருக்கா? சம்சாரத்தோட ரசத்தோட எனக்கு பழக்கம் இருக்கியா? அதை விட அது விஷம் தீண்டிட போகுது அப்படின்னா பார்த்துக்கு. ஆனால் அப்படி சமையல் அப்படி கிடையாது. ஒரு அம்மாலாம் வந்து கேட்டிருக்கு மாமியார்ட்ட, அம்மா அந்த கடப்பாறை மண் வீட்டில் எங்கே இருக்குது, எதுக்கு? குழி தோண்டணும். எதுக்குமா? வீட்டுக்காரர் தான் குழி பணியாரம் கேட்டார். இதுக்கு குழி தோண்டி மொத்தமாக அவனை போச்சு விட்டு போக வேண்டியதான். அதாவது சொல்கிறது மிகைப்படுத்தி கிண்டல் படுத்தியே பேசும்போது மக்கள் சிரிப்பாங்களே ஒழிய, ஆனால் உண்மை நடைமுறை அப்படி கிடையாது. எல்லா வீட்லேயும் அந்யோன்யமாக சந்தோஷமாக பக்குவமாக பாசமாக தான் இருக்கிறோம். அதனால் நம்மளுக்குள்ளே தமிழர்களுக்குள்ளே பெரிய இருமாப்பு ஒரு கெவுரம் என்னென்னா, குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பெற்றிருக்கும் பார்த்தீங்களா, அதுவே பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு ஊர்லேயே இருந்துச்சு, மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு காயின் போட்டால் உடனே நடக்கும். கணவன் மனைவியும் போகிறாங்க அந்த கிணத்தை நோக்கி, ஏன்னா உடனே நடக்கும் இல்லையா? காயின் மட்டும் போட்டுட்டு வேண்டிட்டு வந்துடணும். இவர் ஒரு காயினை போட்டு வேண்டிட்டு வந்துட்டார். இந்த அம்மா நடுவில் கிணத்துக்கு நடுவில் காயினை பொருள் எட்டி பொருள் தொப்புன்னு உள்ளே வந்துருச்சு. கணவர் சொன்னார், நான் நினச்சேன் நடந்துருச்சு, இது நகைப்புக்காக மட்டும்தான், நெசத்தில் அப்படி கிடையாது. அதனால் அதுவே நம்மளுக்கு ஒரு அழகான விஷயம். இன்னும் நிறைய கதைகள் நிறைய சம்பவங்களை அடுத்தடுத்து கேட்க போகிறோம். வணக்கம்.